வின்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்கெட்ஸு, ஸ்கார்ஃபு இதெல்லாம் எடுத்து நம்ம ஊரில் உள்ளேயே வைக்க முடியாதுங்க. எங்களுக்கு திரும்ப இந்த வீக் பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் பிரைட்டாக இருந்ததுங்க. இந்த வீக் திரும்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருட்டிகிட்டு இருந்தது. நான் அம்ப்ரெல்லா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ மழையில் நனைஞ்சிட்டே நடந்துகிட்ருக்கேன். எங்கள் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரோடோட எண்டில் ட்ராம் ஸ்டாப் இருக்குது. அந்த ட்ராம் ஸ்டாப்புக்கு வெளியில் ஃபுல்லாக இப்படி தான் பூ இருக்குங்க. டியூலிப்ஸு, அப்புறம் வந்து டெய்ஸிஸ் போட்டிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்தப்புறம் நல்ல மழை பிடிச்சிருச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு மழை பெஞ்சிகிட்டு இருந்தது. ஸோ இந்த மழைக்கு வந்து லஞ்சோட சூப்பராக ஏதாவது க்ரன்ச்சியாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வடை, பர்பிள் கேபேஜ் வடை பண்ணுறேன். இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற வடை மாதிரி தான். அதில் வந்து பர்பிள் கேபேஜை நல்லா பொடியாக நறுக்கி போடணும் அதில். ஸோ உளுந்து ஊற வச்சுட்டு, உளுந்தோட 1 ஸ்பூன் அரிசி, பச்சரிசியும் ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு, அப்புறம் அதில் வந்து மிளகு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி, வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயத்தையும் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அதை வந்து நம்ம நார்மலாக வடை பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. லஞ்சோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நீங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாப்பிட்லாம். அண்ட் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் அதெல்லாம் பண்ணலை. லஞ்சு சாப்பிடும்போது அதோடு சேர்த்து சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறதில்ல. எப்போயாவது லீவில் இருக்கும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்போது பண்ணுறது தான். நம்ம கார்டனில் சோலார் லேம்போடு இருக்கிற இந்த புத்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப காமிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து புதினா கொஞ்சம் பறிக்க போகிறவங்க. ஸோ இந்த தொட்டியில் நான் மாற்றி வச்சதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வச்சுருந்த தொட்டிலையும் எவ்ரிடே பறிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போயும் அப்படி தான் இருக்குது. இப்போ மேலே தூக்கி வச்சதுனால கொஞ்சம் வசதியாக இருக்குது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுலேருந்தே புதினா சட்னி, புதினா துவையல், புதினா ரைஸு, புலாவ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு நம்ம வீட்டில். புதினாவை வச்சு பண்ணாத டிஷ்ஷே கிடையாது. இன்றைக்கி வந்து பீஸ் புலாவ் பண்ணிவிட்டு இந்த புதினாவை கொஞ்சம் யூஸ் பண்ணிடலான்னு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்க்கும்போதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. நம்ம கட் பண்ண தான் புதினா நிறைய வளரும். ஆனால் பறித்த அப்புறம் தான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் பீஸ் தீர்ந்துருச்சு. அதனால் சன்னாவை வச்சு இந்த புலாவ் பண்ணிட்டேன். புதினா சன்னா புலாவ், அப்புறம் ரைத்தா, கொஞ்சம் வத்தல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பாசிப்பருப்பு போட்ட பொரியல், வாழைக்காய் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அப்புறம் நம்மளோட ஸ்காட்ச் ப்ரூம் பிளான்ட்டு இப்போ வந்து பூத்து முடிய போகுதுங்க. இது வந்து ஸ்ப்ரிங் முடியும் போது இந்த பிளான்ட்டும் பூத்து முடிஞ்சிடும். இனிமேல் அடுத்த வருஷம் தான் பூக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் க்ரீன் லீவ்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை தான் பூக்குங்க. பட் ஸ்டில் அது பூக்கிற வரைக்கும் நம்ம அந்த பிளான்ட்டை வச்சுருக்கிறது வர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தடவை பூத்தா கூட அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.